இந்த தேனீக்களின் கூட்டை பாருங்கள். பார்ப்பதற்கு ஏதோ ஒரு சாதாரண ஒரு கூட்டை போல உள்ள இது கணித உலகின் மேதைகளையே திகைக்க வைக்கிறது. ஏன் அவைகளால் இந்த உலகத்தின் உருண்டை வடிவத்தையே புரிந்து கொள்ள முடியும் என்கிறார்கள் அறிவியலாளர்கள். ஆனால் அவைகளை கணித உலகின் அரக்கர்களாக்குவது இந்த வடிவம்தான். இந்த தேனீக்களின் கூடுகள் ஹெக்ஸகன் எனப்படும் அறுகோண வடிவத்தில் உள்ளது. அது ஏன் சதுரமாக இல்லை? அது ஏன் முக்கோணமாக இல்லை? அது ஏன் வட்டமாக இல்லை? அது ஏன் ஒரு பென்டாகனாக இல்லை? அது ஏன் தான் இந்த எல்லா தேனீக்களும் தங்களுடைய கூட்டை ஒரு ஹெக்ஸகனாகவே வடிவமைக்கின்றது? அது ஏனென்றால் அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தின் அதிக பயன்பாட்டை ஹெக்ஸகனால் தான் தர முடியும். ஏனைய எல்லா வடிவங்களையும் விட ஹெக்ஸகன் தான் ஒன்றுடன் ஒன்று துல்லியமாக இணைந்து அதிகமான இடத்தை கொடுக்கிறது. மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரையில் இது ஒரு பழைய கேள்வி. அதுக்கு ஒரு பேரும் உண்டு. அது ஹனிகம் கன்ஜெக்சர் என்பதுதான். கணிதவியலாளர்கள் பல்லாயிரம் வருடங்களாக இந்த சமன்பாட்டை தீர்க்க முனைந்தார்கள். ஆனால் சமகாலங்களுக்கு முன்னர் தான் இந்த ஹனிகம் கன்ஜெக்சரை தீர்க்க முடிந்தது. அதற்கான ஆதாரங்களில் இதுவும் ஒன்று. ரொம்ப பெரிய ஆராய்ச்சி, பக்கம் பக்கமாக சிக்கலான கணித கட்டமைப்புகள். எனவே கடைசியாக ஹெக்ஸகன் தான் இதற்கு ஆகச்சிறந்த வடிவம். பல்லாயிரம் வருடங்களாக கணிதவியலாளர்களுக்கே தெரியாதது தேனீக்களுக்கு தெரிந்திருந்தது. உயிரியலாளர்கள் இன்றும் வாதிக்கிறார்கள், இந்த தேனீக்கள் இதை எப்படி செய்கின்றன? அவைகள் ஒரு வகையான உள்ளுணர்வை பயன்படுத்தியா இந்த ஹெக்ஸகனை உருவாக்குகின்றன? மனிதர்களைப் போல தேனீக்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் இல்லை. ஆனால் எப்படி எல்லா தேனீகளும் ஒரே வேலையை சரியாக துல்லியமாக எல்லாம் இணைந்து செய்கிறது? தேனீக்களுக்கு கணக்கு தெரியாது. அவைகள் எந்த பல்கலைக்கழகத்திற்கும் செல்லவில்லை. சரியாக சொல்ல போனால் எல்லா பல்கலைக்கழகங்களும் உருவாவதற்கு முன்னரே இவை இதை செய்து கொண்டிருக்கின்றன. அவைகள் செய்யும் வேலைகளில் கணக்கு துல்லியமாக இருக்கின்றது. ஆனால் அவைகள் எந்த கணக்கையும் படிக்கவில்லை. அப்படி என்றால் இதை அவைகள் எப்படி செய்கின்றன? அறிவியலாளர்கள் கூறுவது போல இது ஒரு உள்ளுணர்வு தானா? அப்படி என்றால் இந்த உள்ளுணர்வை யாருதான் கொடுத்தார்? உம் இறைவன் தேனீக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தார். நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் கூடுகளை அமைத்துக்கொள் என்று. எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கே எல்லா புகழும். தேனீக்கள் தங்களுடைய கூட்டை கட்டுவதற்கு உள்ளுணர்வுகள் தான் காரணம் என்கிறார்கள் அறிவியலாளர்கள். அல் குர்ஆனும் கூட கூறுகின்றது, ஆம், அவை உள்ளுணர்வுகள் தான். அதை அளித்தவனே எல்லாம் வல்ல இறைவன் தான் என்கிறது.